ராகுல் செய்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அடியை தாங்க ராகுல் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவுக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் ஜூன் 20ஆம் தேதி தொடங்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ராகுல் இப்படி ஒரு ஃபார்மில் இருக்குது. இந்திய அணிக்கு பிக் ஒரு அற்புதமான சர்ப்ரைஸுங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல ஆடணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ எல்லா வீரர்களுமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் ரோஹித் சர்மா ப்ளஸ் விராட் கோலி அவர்கள் 2 பேருமே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ அதனால் அதை எப்படி சரி செய்ய போகிறாங்க, யார் அவங்களுடைய ரோலை எடுத்து அற்புதமாக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புங்க. ஸோ நம்ம ராகுல் அவர்கள் இந்த சீரியஸ் ஃபுல்லுமே ஓப்பனிங்காக தான் களமிறங்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்திய அணி அந்த ஒரு பிளானில் தான் அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா தொடர்லையும் ஓப்பனிங்கில் அற்புதமாக ஸ்டார்டிங்கை கொடுத்தாருங்க. செம்மையாக ஆடிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் இங்கிலாந்து தொடர்லையும் அவரையே ஓப்பனிங்கே களமிறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு டிசிஷனில் ராகுலுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா ஓப்பனிங்கே இறங்க போகிறாரு. ஸோ எந்த அளவுக்கு ஓப்பனிங் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்திய அணி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த விஷயத்தை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் பண்ணாங்க அற்புதமாக ஜெயிச்சாலும் நம்ம ராகுலும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் இங்கிலாந்து மண்ணிலையும் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இந்திய இங்கிலாந்து லயன் மோதக்கூடிய 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் 2வது டெஸ்ட் போட்டியில் ராகுல் அவர்களை களமிறக்கியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்கில் அற்புதமாக ஸ்டார்ட்டை கொடுத்து ஒரு அற்புதமான ஃபஸ்ட் கிளாஸ் 19வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ அங்கே அவர் அப்படியே பாம்பில் இருக்கிறது ஸோ இந்திய அணிக்கு மிக நல்ல விஷயங்க. ஸோ அதை தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அற்புதமான சதம் அடிச்சுட்டு வந்தால் இந்த இடத்துல அவருக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுக்குங்க. ஏன்னா இங்கிலாந்து பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பவுலிங்குக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சதம் அடிப்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு அற்புதமான சதத்தை அடிச்சிருக்காரு. கருண் நாயர் ஃபர்ஸ்ட் போட்டியில் அடித்தார். 2வது போட்டியில் நம்ம ராகுல் அவர்கள் ஒரு கிளாசிக்கான ஒரு 100 அடிச்சிருக்காரு. இவருடைய இந்த ஃபார்ம் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மாக இருக்க போகுது. முதல் போட்டி 20ஆம் தேதி தொடங்க போகுது. ஸோ அதுக்காக யார் ஜெய்ஸ்வாலோட ஓப்பனிங் களமிறங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக இப்போது நம்ம கிளாசிக் ராகுல் கம்பேக் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அவரும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் ஆட போகிறாரு. சுப்மன் கில் 1 ஆட போகிறாரு. நம்ம கோலியுடைய இடத்த கருண் நாயர் அவர்கள் ஃபில் பண்ண போகிறாருங்க. ஸோ அதை தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். யார் கோலியுடைய இடத்த ஃபில் பண்ண போகிறாங்க, அந்த இடத்துல யார் ஆட போகிறாங்க அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருந்துச்சு. ஸோ கருண் நாயர் ஆடின அந்த அப்ரோச்சு, அந்த முதல் போட்டியில் அடித்த அந்த 200, ஸோ அதுதான் அவரை அந்த இடத்துல இறக்க வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சான்ஸை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக கோலி இடத்த சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் எடுத்துகிட்டு போவார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. அந்த ஒரு இன்னிங்ஸை கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம், தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க. நல்ல டெஸ்ட்டு போட்ட ரெட் பாலை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக இவருடைய ஃபார்ம் இங்கிலாண்டில் எதிரான போட்டிகளை ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம கிளாசிக் ராகுல் அவர்கள் ஃபார்முக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த சதத்தை இங்கிலாந்துக்கு எதிரான அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ஸோ இதே மாதிரி தான் 50-50 அடித்து பட் செஞ்சுரியை மிஸ் பண்ணார் ஆஸ்திரேலியா மண்ணில். பட் இந்த இங்கிலாந்து மண்ணில் கண்டிப்பாக அந்த சதத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அவர்கிட்ட இருந்து இந்த 5 தொடரில் கண்டிப்பாக ஒரு 2-3 சதங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு. அந்த கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இருக்குது. ஐபிஎல்லையும் சக்ஸஸ் ஆகியிருக்காரு. ஐபிஎல்லையும் சதம் அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸையும் சதம் அடிச்சிருக்காரு. அடுத்தது இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியிலையும் சதம் அடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. T20 டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபார்மெட்டில் கண்டிப்பாக அவர் சதம் அடிப்பார். முதல் போட்டியிலே அவருடைய சதத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு அமைதா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இந்தியாவுடைய பிளேயிங் 11 இளம் அணி இங்கிலாந்தை சமாளிக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக பேட்டிங்கில் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவே அசைக்க யாராலையும் முடியாது. ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க இந்திய அணி. ஸோ அதே மாதிரி கேப்டன் கில் அவர்கள் புதிய கில்லாக வராரு. ஸோ புதிய கேப்டன், இளம் கேப்டன், இந்திய வரலாற்றிலேயே இளம் கேப்டனை முதல் முறையாக இப்போ தான் இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. ஸோ சுப்மன் கில் அந்த பெருமை பெற்றிருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாரு, பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, யாருக்கு முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் 5 போட்டியிலுமே விளையாடுவார் அப்படின்னா அது சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் குறைஞ்சபட்சம் 2 போட்டிகள் இல்லைனா அதுக்கு மேலே 3வது போட்டியில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபிட் இல்லைங்க. ஸோ 5 போட்டியும் ஆடுவார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை எடுத்துகிட்டு வந்ததுக்கு சமி எடுத்துகிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல மூவாக
இருந்திருக்கும். பட் முகமது ஷமி அவர்களை கொண்டு வராதது இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்க போகுது. ஸோ இங்கிலாந்து பிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக இருந்திருக்குங்க. ஸோ அவருடைய பவுலிங் யூனிட் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டிருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலிங்கை வந்து அவர் இந்திய அணிக்கு போட்டு கொடுத்துருப்பாரு. பட் இப்போ அவரை வந்து விட்டுட்டு ஒரு அணியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிராஜ் ஒரு பக்கம், நம்ம பிரசித் கிருஷ்ணா ஒரு பக்கம், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஸோ ஆகாஷ்தீப், முகேஷ் குமார், இந்த மாதிரி பிளேயரெல்லாம் வச்சுருக்காங்க. பட் இங்கிலாந்து பிச்சில் எப்படி போடணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷமிக்கு இருக்குது, பும்ராக்கும் இருக்குது. பட் பும்ரா அவர்கள் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து போட்டிகளிலுமே விளையாடுவார். மேபி வந்து ஒரு போட்டி ஆடிட்டு அவருக்கு ஏதாச்சும் இன்ஜுரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவரை வந்து வெளியே உட்கார வைக்க போகிறாங்க. இந்திய அணி போராட போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. ஸோ இப்படி ஒரு டீமை கொண்டு போயிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பும்ரா இல்லாத அணி இந்திய அணி வெற்றி பெறுமா, இங்கிலாந்து அணியை சமாளிக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான மூவோட வர போகிறாங்க, என்ன பிளான் இருக்க போகுது, பும்ரா இல்லைனா அடுத்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ற